2025ஆம் ஆண்டு கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கராத்தே முனிப்புசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம். கணபதி வணங்கி என் குல பெரியஜாமத்தாயை வணங்கி அப்பன் கராத்தே முனிப்புசாமி வணங்கி வீரசக்தி நாகமத்தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி குருநாதன் மணிகண்டாஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சர பலன்கள் போகலாம். ஓகேங்களா? இந்த கோச்சர பலன் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசி நேர்களை ஒவ்வொரு பதிலும் சொல்லிட்டு தான் வரோம். அந்த கும்பராசி நேர்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு குழந்தை பிறந்தவனே எப்படி நம்ம வந்து அந்த நேரம், அந்த நாள், அந்த மாதம், வருடத்தை வைத்து நாம் எப்படி ஒரு ஜாதகம் பலன் சொல்கிறோமோ அதுபோல தான் இந்த கும்பராசி நேர்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் இந்த கோச்சாரம் இந்த மாதங்கள் பயணிக்கிறாங்க, சாரம் வாங்கி பயணிக்கிறாங்களோ அதை மையமாக கொண்டு தான் நம்ம பலன் சொல்லிட்டு வரோம். ஓகேங்களா? ரைட் நேர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்மத்தில் சனி போயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அப்போ ஜென்மத்தில் சனி போயிட்டு இருக்காரு அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏழரை சனி சொல்லக்கூடிய ஏழரை சனி வரக்கூடிய ஃபஸ்ட்டு விரைச்சனி, ரெண்டாவது ஜென்மசனி, மூணாவது பாதச்சனி. அப்போ இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2.5 வருஷம் முடிஞ்சு இப்போ 2ஆவது ரவுண்டு அதை இந்த சுற்றுலா 2ஆவது சுற்று உங்களுக்கு போயிட்டுருக்குது. ஓகேங்களா? சுற்றுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கு சனி மங்கு அந்த சுற்று இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு இந்த 7.5 வருஷத்துக்குள்ளே இது 2ஆவது சுற்று. ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் திருநள்ளாவூர் குச்சனூர் போகிறது, அப்போ வந்து சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு எள்ளு போட்டு கட்டி மூட்டை மாதிரி சின்ன மூட்டை கட்டி வச்சுக்கணும். மூட்டமாக கட்டிக்கணும். கட்டிட்டோம்னாக்கா அது பார்த்திங்கன்னா சுத்தமான ஆட்டினா நல்லெண்ணெய்ங்க, பியூராக நல்லெண்ணெய். ஓகேங்களா? அந்த நல்லெண்ணெய் இரும்பு டப்பாவில் வாங்கி அந்த இதில் வந்து நீங்கள் ஊற வைத்து அதாவது சனிக்கிழமை சனி ஓரையில் அல்லது ஓரையில் அது முடியல பொதுவான இடத்த அமைப்பில் நீங்கள் தீபம் போட்டு வந்து சிறப்பாக நல்லா இருக்குங்க. அதே மாற்று திருநாணிகளுக்கு ஊனமுற்றவர்களுக்கு அதை ரொம்ப சாப்பாட்டுக்கு இல்லாத பெரிய ஆளுகளுக்கு, அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா முதியோர்களுக்கு, ஆதரவற்ற முதியோர்களுக்கு, அனாதை இல்லத்துக்கு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நீங்கள் உணவு தானம், உடை தானம், வேறு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான அமைப்பு, சிறப்பான வரணும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா 11 பார்த்தீங்கன்னாக்கா சில பார்த்தீங்கன்னாக்கா 2ஆவது திருமணம், அதாவது ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி நம்ம முடிஞ்சு போயிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க 2ஆவது திருமணம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அப்போ 2ஆவது திருமணத்துக்கு உண்டான உதவிகள் பண்ணாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குங்க. நல்லா ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? சரிங்களா? இதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ பரிகாரம் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நம்மளோட வாய் எப்படி பிரபஞ்சம் எப்படி நம்ம கொடுப்பாங்க. ரைட், ஓகேங்களா? சரிங்களா? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து ஆன்லைன் ஜாதகமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ்மெண்ட் பார்த்து அப்படி நேராக பலனில் போயிடலாம். ஓகேங்களா? ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 கோடி, அதாவது பார்த்தீங்கன்னா 1 கோடி 12 கோடி யாருங்க? சனீஸ்வர பகவான் தான். அப்போ 12 கோடி சனீஸ்வர பகவான் மகர சனி தன் சார்ந்து 2ல் ராசிக்கு 1ல். ஓகேங்களா? பூரட்டாதி 3ஆம் பாதத்தை பயணிக்கிறார். பூரட்டாதி 3ஆம் பாதம் யாருது? குருவோட பாதம். அப்போ 2 கோடியவன் அதாவது 11 கோடியவன் குருவோட பாதம் இல்லைங்களா? அப்போ அதாவது பயணிச்சுட்டு இருக்கார். அப்போ 2 கோடி 11 கோடி குரு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 2 கோடி மீன குரு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 3 ராசிக்கு 4 ரிஷபத்தில் ரோகிணி 4ஆம் பாதத்தில் பயணிச்சுக்க. அப்போ ரோகிணி 4ஆம் பாதம் சந்திரனோட சாரம். இந்த ராசிக்கு 6 கோடியனோட சாரம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11 கோடியவன் மீன குரு பார்த்து தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 4ல் அதே அமைப்பில் அந்த குரு பெறாரு. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 5, அதாவது 3 கோடியவன் 10 கோடியவன். அப்போ அந்த 3 கோடியவன் மேசவை பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு 3ல் ராசிக்கு 5ல் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் மிதனத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பயணிச்சுட்டு இருக்கார். அப்போ 10 கோடி பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக செவ்வாய் தன் சார்ந்துக்கு 8ல் ராசிக்கு 5ல் அதே அமைப்பில் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது 4 கோடி 9 கோடியவன். அப்போ 4 கோடியவன் சுக்கிர பகவான் ரிஷப சுக்கிரன் தன் சாணத்துக்கு 11ல் ராசிக்கு 2ல் உத்திரட்டாதி ஆட்சி பெற்ற ராசியாதிபதியோட கும்ப சனி ஆட்சியாதிபதியோட சார்ந்த தான் அவர் பயணிக்கிறார். ஓகேங்களா? அடுத்து 9 கோடியவன் துலா சுக்கிரன் தன் சாணத்துக்கு 6ல் ராசிக்கு 2ல் அதே நிலை தான் பெறார். ஆனால் வக்கர நிலையை பெறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 கோடி சுக்கிரனும் 2 கோடி மீன குருவும் பாவக பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது அப்போ 5 கோடியவன் 8 கோடியவன் புதன் பகவான். அப்போ அந்த 5 கோடியவன் புதன் பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்து 10ல் ராசிக்கு 2ல் மீனத்தில் நீச்சம் காலபுச தத்துவ பிரகாரம் புதன் நீச்சம் அந்த இடத்துல. ஆனால் நீச்சம் கிடையாது. அதை ஆட்சி பெற்ற நம்ம சனீஸ்வர சாரத்தை தான் அவர் அங்கே பயணிக்காது. அப்போனா அந்த இடத்துல புதன் நீச்சம் கிடையாது. அப்போ 5 கோடி 8 கோடி நல்லா தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. ஓகேங்களா? ரைட், ஓகே. அப்போ 8 கோடி கண்டிப்பாக பார்த்து தன் சார்ந்து 7ல் ராசிக்கு 2ல் அதே அமைப்பு தான் பெறார். ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா 6 கோடி சந்திரன் பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு 9ல் ராசிக்கு 2ல் மீனத்தில். ஓகேங்களா? அப்போ என்ன சாதம் பெற்றார்? அதாவது வந்து உத்திராட்டாதி 1ஆம் பாதத்தில் போயிட்டுருக்கார். ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 7 கோடியவன் சிம்ம சூரியன் தன் சார்ந்துக்கு 7ல் ராசிக்கு 1ல் கும்பத்தில் சதயம் 4ஆம் பாதத்தில் ராகுவோட சாதத்தில் பயணிக்கிறார். அப்போ 2ஆம் சொல்லக்கூடிய மீனத்தில்
ராகு பகவான் புரட்டாதி 4ஆம் பாதத்தில் 2 கோடி 5 கோடி அது 2 கோடி 11 கோடி சாரத்தில் பயணிக்கிறார். ஓகேங்களா. அடுத்தது 8ஆம் இடம் சொல்லக்கூடிய கன்னியில் பார்த்தீங்கன்னாக்கா கேது பகவான் உத்தரம் 3ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். இதுதான் இதோட பாவக சாரத்தோட நிலைகள். ஓகேங்களா. இதை கொண்டு தான் பலன் எடுக்க போகிறோம். பலன் சொல்லிடலாமா? பலன் போயிடலாம் வாங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களுக்கு இந்த கும்பராசி பிறந்தவங்களாம் பார்த்திங்க காலகட்டங்களில் கட்டாயமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலைச்சல் விரயம் செலவுகள் இருக்குதுன்னு கேட்டாக்கா கட்டாயம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடன் வாங்குறது, பொருளாதாரம், நோய்க்கு மருத்துவம் பார்க்குறது, பஞ்சாயத்து பேசுகிறது, இது எல்லாம் வருமானு கேட்டாக்கா கட்டாயம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஆனால் அப்படியே அது லெவலாக சரியாக போய்க்கும். பெருசாக நம்மளுக்கு ஒரு ஆணித்தனமாக நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் கொடுக்காதுங்க. ஒரு லெவலாக கொடுத்து லெவலாக நம்மளுக்கு கொண்டு போகணும்னு கேட்டால் லெவலாக நம்ம கொண்டு போய்விடுவாங்க. பெருசாக பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க. அது தூரத்து பயணம் இதெல்லாம் போகக்கூடிய அமைப்பு தான் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டங்களில் வெளியூரில் படிக்கிறவங்க, வெளியூரில் வேலைக்கு போகிறவங்க, உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருமான நிலைகள் அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஓரளவுக்கு ஒரு உடனே வாங்கி ஒரு வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், இல்லை இருக்கிற வண்டி மேலே கடனை வாங்கலாம், வீட்டு மேலே கடனை வாங்குறது. ஓகேங்களா. அப்போ இதையே பார்த்தீங்கன்னா தொழிலாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புரோக்கர் தொழில் பண்ணுறோம். வீடு கமிஷனு, ஒரு வண்டி சேல்ஸ் பண்ணி கை மாற்றி விட்ட கமிஷனு, ஒரு வீடு கை மாற்றி விட்ட கமிஷனு, இந்த மாதிரி தொழில் பண்ணுறோமா ஓரளவு கொஞ்சம் வருவாய் நல்லாயிருக்கும். இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழிலாக பண்ணுறவங்க பேர் பாஸ் இதெல்லாம் பாட்பட்ட பொருளை விற்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழில் சம்மந்தப்பட்ட பேர் பார்ட்ஸ் இந்த தொழில் விற்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் அதுவும் நல்ல ஒரு வருவாய் ஓரளவு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி காலகட்டங்களில் நம்ம குழந்தைங்க காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட செலவுகள்லாம் பண்ணுவோம். சில பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிச்சுட்டு வேலைக்கு சம்பாரித்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வருமானத்தை கொடுப்பாங்கன்னு கேட்டாக்கா வருமானத்தை கட்டாயம் கொடுப்பாங்க. அதை நம்ம நம்பலாம். வருமானத்தை கொடுப்பாங்க. அதே ஊர் விட்டு ஊர் வெளியூர் வெளி மாவட்டம் வெளி மாநிலத்தில் இருக்கிற குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுக்கு டபுள் வருமானத்தை கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க மூலிமா நம்ம குடும்பங்கள் நல்லா ரன் ஆகி நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கும். அதே ஜோதிடம், மாந்திரிகம், கலைத்துறை, அரசியல் தொடர்பு, இந்த மாதிரி தொடர்பு உள்ள அனைவரும் பார்த்தீங்கன்னா இது சொன்னது போலவே இவங்களும் அந்த மாதிரி கரெக்டில் அந்த அமைப்பில் பயணித்தாங்கன்னா சிறப்பான அமைப்பு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. அப்போ காதல் வாழ்க்கை இதெல்லாம் இந்த காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா ஓரளவுக்கு மத்திய நிலையோட ஒரு அமைப்பில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நேர்முகமான கல்யாணம் இந்த காலகட்டங்கள் இருக்கும்போது கேட்டாக்கா நம்ம இருக்குதுன்னே சொல்லலாங்க. ஓகேங்களா. அப்போ நல்லபடி இருக்கிறது ஒரு கலப்பு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு வரலாக இருக்கும். அப்போ திருமண வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த அதாவது பொண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி அந்த வரன் தேடி வருங்க. ஓகேங்களா. அப்போ தேடி நம்மளுக்கு நல்ல ஒரு வரலாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அமைக்கக்கூடிய ஒரு இனோட்டு இனம். அப்போ இனோட்டு இனம் இல்லைனாக்கா அந்த குடும்பத்தில் ஒரு ஏதோ இன கலப்படங்கள் இருக்கும். அந்த இடத்துல ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வரும். ஓகேங்களா. இல்லை ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் இந்த மாதிரி அமைப்பில் உள்ள ஒரு அமைப்பு ஒரு சரௌண்டிங் ஒரு உறவுகள் அப்போ அருகாமையில் உள்ள வரிப்பேசலில் ஒரு காலத்துக்கு அந்த இடத்துல ஒரு வெகு காலமாக அந்த இடத்துல புழங்கின இடத்துல வரக்கூடிய வரணும் அந்த இடத்துல வருமானம் வரக்கூடிய ஒரு கட்டாயமாக இருக்கும். ஓகேங்களா. ரைட். அதே மாதிரி பார்த்து காலகட்டத்தில் நல்லா கேட்டுக்குங்க. ஒரு ஜாமீன் போடுறது முன்ன போய் நிற்கிறது அந்த காலகட்டத்தில் வேண்டாங்க. அதே மாதிரி ஆட்கள் நம்பி தொழில் பண்ண நல்லாவே இருக்கும், சிறப்பாக இருக்கும், பிரச்சனை கிடையாது. ஒரு மருத்துவ கிளினிக் வச்சு நடத்துகிறவங்க, மெடிக்கல் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு அடிமை வேலைக்கு போகிறவங்க, ஒரு ஆட்கள் வச்சு சர்வீஸ் பண்ணி வேலை பார்க்குறவங்க அனைவருக்கும் நல்ல ஒரு விதமாக சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நம்பலாம். ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம தந்தையார் பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பெருசாக ஒரு வருவாய் அவர் இருக்கக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நிதானமாக சுதனமாக இருங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொடர்பு அனைவரும் காலகட்டங்கள் கொஞ்சம் பார்த்து நிதானமான கொஞ்சம் இதாக இருங்க. ஒரு கும்பாபிஷேகம் மட்டும்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. வெளியூர் போனீங்கன்னா போய்க்கலாம். இந்த ஆன்மீக தொடர்பு இருக்கிறவங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கல்லூரியில் ஆசிரியராக இருக்கிறவங்க, பெரிய கல்லூரி நடத்துகிறவங்க, ஓகேங்களா, ஒரு பிராமணராக இருக்கட்டும், ஓகேங்களா, ஊருக்குள்ள தருமகர்த்தா காரியகர்த்தா இந்த மாதிரி ஆன்மீக தொடர்பில் எந்த ஒரு தொடர்பு நீங்கள் இருந்தாலும் அவங்களாம் பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் பார்த்து நிதானமான ஸ்டெப்பாக காலகட்டம் எடுத்துக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் சறுக்கி விட்டுரும். ஓகேங்களா. அப்போ தொழில் வளமும் காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பிரேக் அடிக்கும். அப்போ ஊர் விட்டு ஊர் மாவட்டம் தொழில் பண்ணுறவங்க, இங்கேருந்து பண்ணுறவங்க, இங்கேருந்து அங்கே போகிறவங்க, இந்த மாதிரி கலந்துக்கிறவங்க அனைவருக்கும் தொழில் நல்லாயிருக்கும். அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அதை கொஞ்சம் எதிர் நீச்சல் போடணும். அப்போ கோர்ட்டு விஷயத்தில் இருக்கிற ஊழியெலாம் பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆயுள் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க தொழில் அமைப்பு நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி பார்த்து இந்த காலகட்டங்களில் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அப்போ திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு வரனாக கொடுப்பாங்க. அப்போ 2ஆம் திருமணத்துக்கு முன்னாடி நல்லா லாபம் பெறுவோமா அப்படின்னு கேட்டோம்னா காலகட்டங்களில் ஓரளவுக்கு இருக்குதுங்க, பெரிய அளவுலாம் ஓரளவுக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்து காலகட்டம் பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரிகள் நண்பர்கள் இவ்வளோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கும் அந்த நேரத்துக்கு உதவ மாட்டாங்க. ஆனால்
ஓரளவுக்கு அந்த உதவி அவங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? சரி நேயர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம் ஓடிட்டு 10 நிமிஷம் ஆகுது. ஓகேங்களா? சரி நேயர்களே, இதுதான் வந்து நான் இந்த கோச்சார பலன் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அதுக்கு உண்டான பரிகாரங்களோட சிறப்பான பலனை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி நேயர்களே, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ். ஜெய்வேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.